தென்னைமர தோப்புக்குள்ள குயிலே குயிலே, நான் தேங்காய திருடி வந்தேன் குயிலே குயிலே. பனைமர தோப்புக்குள்ள குயிலே குயிலே, நான் பனங்காய திருடி வந்தேன் குயிலே குயிலே. எப்பப்பப்பப்பப்பா, தேங்காய கூட ஈஸியா திருடிடலாம் போல, மரம் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கு. இந்த பனைமரத்துல ஏறி நொங்க வெட்டுறதுக்குள்ள கையெல்லாம் செராச்சு போகுது. எப்படித்தான் இந்த ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பனைமரம் ஏறுறாங்களோ தெரியல. பனைமரத்துல ஏறி நொங்க வெட்டுறது அப்புறம் பதனி இறக்குறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாதுன்னு இன்னைக்கு தான் தெரியுது. களை வாங்க போன எனக்கே இவ்வளோ கடுப்பா இருக்கே. காசுக்காக வேலை செய்யற சனங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ. சரி சரி, அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டது போதும். ஆட்டை போட்ட பொருளெல்லாம் அப்படியே அம்சமா வச்சு கடையாக்கிடுவோம். அம்சமா அழகா ஒரு நொங்க பார்த்தேன், அம்சமா அழகா ஒரு நொங்க பார்த்தேன், பார்த்த உடனே அட ஆட்டைய போட்டேன். இத நொங்கா அடவிக்கவா கன்ஃபியூசன், கடைய போட்டு வச்சுட்டேன் இனிக்கில் ஸ்டேஷன். அம்சமா அழகா இப்ப கடைய போட்டேன். பாயாசம் 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 பாயாசம், பனநொங்கு பாயாசம் பாயாசம் பாயாசம், பனநொங்கு பாயாசம். என்னடி சின்ன பொண்ணு, என்ன விக்கிற? வாங்க பஞ்சு பாட்டி, என்ன ஆளவே காணோம். பனநொங்கால செஞ்ச பாயாசத்தா விக்கிறேன். என்ன இவ பனநொங்குன்னு சொல்றா? ஆமா, எதுக்குடி பனநொங்கு பாயாசம் சொல்ற? நொங்கு பனைமரத்துல காய்க்காம பின்ன ஆலமரத்துலயும் அரச மரத்துலயுமா காய்க்கும்? ஒரு ரைமிங்கும் டைமிங்கும் நல்லா இருக்கேன்னு சொன்னா கிளவி நம்மளை இப்படி கலாச்சி விட்டுருதே. இனிமேல் கிளவிட்ட கேர்ஃபுல்லா தான் பேசணும். அது 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 வந்து பஞ்சு பாட்டி, இப்பெல்லாம் நிறைய பேரு ஒரே ஃப்ராடு வேலை தான் பாக்குறாங்க. அதான் பனைமரத்துல இருந்து நொங்க வெட்டி அதுல பாயாசம் பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, பாயாசத்தை ஏண்டி பட்டையில பிடிச்சு வச்சிருக்க? பாட்டி என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இயற்கையோட ஒன்றி வாழணும் பாட்டி, இயற்கையோட ஒன்றி வாழணும். வீட்டிலேயே கிடக்க மாமியா, அவ கூட ஒன்றி வாழ மாட்டா. சரி அதை விடு, புருஷனோட ஒன்றி வாழப்படாது அதுவே கிடையாது. இவ இயற்கையோட ஒன்றி வாழப்படலாம். இயற்கையோட ஒன்றி வாழ்றதுக்கும் பனம்பட்டையில பாயாசம் பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? பாட்டி, இப்போ பனைமரத்துல காய்க்குது நொங்கு, பனைமரத்துல காய்க்குது நொங்கு, 10 நாள் கழிச்சு உங்களுக்கு சங்கு. ஏடி, உங்ககிட்ட நொங்கு பாயாசம் குடிக்க வந்ததுக்கு எனக்கு சங்கு நான் சொல்றேன். இரு இரு, என் புருஷனை கூட்டிட்டு வரேன். நானாச்சு 10 நாள் கழிச்சு இவளுக்கு சங்கு ஊதுன்னு நினைச்சேன். இவ புருஷன்னா இன்னைக்கே ஊதிருப்பான். இந்த கிழவிக்கெல்லாம் வீட்டுல போய் ஒரு பாயசத்தை போட்டா தான் அடங்குவா. இன்னைக்கு நொங்கு பாயசம் இல்ல போட்டுட்டோம். ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி லூசு, ஓ லூசு, ஓ லூசு, ஓ லூசு ஆண்டி. இந்த நண்டு சொண்டுகளுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, இதுங்க சேட்டையோட சேர்ந்து வாயும் நீண்டுருச்சு. ஏண்டி இப்படி வேகாத வெயில்ல வியாபாரம் பாக்குறேன்ற பேர்ல காஞ்சிட்டு கிடக்க? நான் வேகாத வெயில்ல காயறதெல்லாம் இப்ப இல்ல பிரச்சனை. ஏண்டின்னு எதுக்கடி சொன்ன என்ன பார்த்து? அது வந்து ஏன் ஆன்டின்னு தான் சொன்னேன், உங்களுக்கு தான் ஏண்டின்னு கேட்டிருக்கு. திமிரு பிடிச்ச கழுத, வேணும்னே ஏன்டி அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப பேச்சு மழுப்புது பாரு. சரிம்மா, வந்ததான் வந்துட்ட. நொங்கு பாயசம் வாங்கிக்கிறியா? டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த நொங்கு இளநீ அப்புறம் அதுல செய்யற பாயாசம் பருத்தி பால் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பின்ன மேடத்துக்கு என்னதான் பிடிக்கும், அதையே நான் வியாபாரம் பண்றேன். 5 ரூபா பேக்கெட்ல அடைச்சி வைக்கிறாங்களே, லேஸு குர்குரே ஓகே ஓகே, இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் 10 ரூபா டப்பால் அடைச்சி வைக்காங்களே கூல்ட்ரிங்க்ஸு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க மக்களே, பாருங்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா அதைத்தான் இவங்க கண்ணிலே காட்டுறாங்க. ஆமா ஆண்டி, எங்க அம்மா ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் கொடுப்பாங்க. கடைக்கு போனா 5 ரூபாய்க்கு லேஸ் பாக்கெட் தானே இருக்கு, அதான் அதை வாங்கி சாப்பிடுறேன். அதே 5 ரூபாய்க்கு தான் கடலை மிட்டாய், பொரி கடலை, வேர்க்கடலைன்னு விற்கிறாங்களே, அதை வாங்கி சாப்பிடலாம்ல. இந்த 90s கிட்ஸுக்குலாம் நம்ம டேஸ்ட் எங்க தெரிய போகுது? நம்மலாம் 2K கிட்ஸ், ஒரே பீஸா பர்கர் மேகி இந்த மாதிரி தான் சாப்பிடணும். எங்க காலத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி எல்லாம் 90-100 வயசு வரை வாழ்ந்தாங்க. காரணம் அவங்க சாப்பிட்ட கேழ்வரகு, கம்பு, திணை அப்படி இப்படின்னு ஃபுல்லா இயற்கையான உணவு. எங்க அப்பா மாரு சின்ன வயசுல இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வெறும் அரிசியோட நிறுத்திட்டாங்க. வேணா 2 சப்பாத்தி, அதோட சேர்த்து சிக்கன் பிரியாணி, கழுத குதிரைன்னு அப்பப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆயுள் காலம் 70-80ன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இப்பெல்லாம் 40 வயசுல நாங்க சுகரோட திரியிறோம். நாங்கெல்லாம் எப்பவாவது இந்த கேழ்வரகு கம்பை சாப்பிட்டாது பார்த்துருக்கோம். ஆனா இந்த காலத்து குழந்தைங்கள வளரும் போதே ஒரே கெமிக்கலை தின்னு தான் வளருதுங்க. பிறக்கு முன்னாடியே மாத்திரை ஒழுங்கிட்டு தான் புள்ளையே பெத்து போடுறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயுள் காலம் இருக்க போகுதுன்னே தெரியல. இதுல இவங்களுக்கு திங்கிறது வேற பீஸா, பர்கரு, மேகி, குர்குரேன்னு.
ஐயோ ஐயோ என்னத்த சொல்லட்டும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. என்னடி சின்ன பொண்ணு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க போல. இயற்கையா நொங்கு பாயாசம் போட்டு வித்தா யாரு வாங்க மாட்டேங்காங்கடி. இவன் நொங்கு பாயாசம் போட்டு வித்தா எவன் வாங்குவான்? மனுஷன் வாங்குவானா? என்னடி சொல்ற சின்ன பொண்ணு, நீ நொங்கு பாயாசம் போட்டு வித்தனா அது பஞ்சாமிர்த மாதிரில இருக்கும். சேச்சே நீலாமரி, நான் உன்னை என்னம்போ ஏதோ நினைச்சிட்டேன்டி. என்னை இப்படி பாராட்டு பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் எப்படி உன்னை பாராட்டி பேசுனேன்? இப்பதானடி சொன்ன பாயாசம் போட்டா பஞ்சாமிர்த மாதிரி இருக்கும்னு. அதாவது நீ பாயாசம் பண்ணா அது முதல்ல பாயாசம் மாதிரியே இருக்காது, அதான் வேற மாதிரி இருக்கும்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னேன். பாவி, வாய் கொழுப்பு உனக்கு குறையவே இல்லடி. இன்னும் தெளிவா சொல்ல போனா உன் பாயாசம் பாயசம் மாதிரி இருக்கும். போதுமா? இருடி இரு, ஒரு நாள் என்கிட்ட பாயாசம் வாங்கி குடிப்பல்ல, அன்னைக்கு அதுல நான் பால் டாயில கலக்குறேன். அடியே, பால் டாயில கலந்தனாச்சிலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாவேன். ஆனா நீ குடுக்குற பாயசத்தை குடிச்சேனா உடனே செத்து போயிருவேன் டி. அம்பிட்டு விஷம் டி, அம்பிட்டு விஷம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆசை ஆசையா நொங்கு பாயசம் போட்டா யாராவது வாங்கி குடிக்கிறாங்களா? இப்ப சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டா கடையில சும்மா கூட்டம் கலகட்டும். ஆமா ஆமா, அப்படியே கட்டிட்டாலும். வாங்க வாங்க மொட்டைமுனி நமிதா பாட்டி, வாங்க வாங்க. அடடே, அடிக்கிற வெயிலுக்கு கடையை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுமா. கண்ணுக்கு மட்டும் இல்ல பாட்டி, இந்த நொங்கு பாயசம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஓ அப்படியாமா? எப்படிமா? அது வந்து பாட்டி 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 நான் சொல்றேன். அடட, இந்த ஜந்து இன்னும் போகலையா? சரி சரி சொல்லு நீலமண்ட நீலாம்பரி. அதுவா பாட்டி, எப்படி உடம்புக்கு குளிர்ச்சினா இவ குடுக்குற நொங்கு பாயசத்தை வாங்கி குடிச்சீங்கன்னா போட்டுன்னு போயிருவீங்க. உங்க பையன் வர வரைக்கும் உங்க பணம் அழுகி போகாம இருக்கணும்னு ஒரு பெரிய ஐஸ் பெட்டியை வாங்கி அதுக்குள்ள உங்களை தூக்கி வச்சிருவாங்க. அந்த கண்ணாடி வழியா எல்லாரும் உங்களை பார்த்துட்டு போவாங்க. அப்பம்போது எப்படி இருக்கும் தெரியுமா? உடம்புல நல்ல ஜில்லுன்னு குளிர்ந்து போய் ஏன் விரைச்சு கூட போயிருக்கும். அதான் உடம்புக்கே குளிர்ச்சின்னு சொல்ற. அதான சின்ன பொண்ணு? அட பாவி, இத குடிச்சு நான் செத்து போகிறதான் பிளான் பண்ணியாடி. போடி போடி, நீயும் உன் நொங்கும் உன் பாயாசமும். எப்படி எப்படி அரமண்டலு, உனக்கு வேண்டான்னா விட்டுட்டாது போக வேண்டியதானடி. ஏன்டி இப்படி என் தொழில கெடுத்துற? என்ன என்ன ஆனந்தமோ அடுத்தவங்க வயத்தெரிச்சலில் சொல்ல சொல்ல புரியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. போடி நீலாம்பரி, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் போடுற சிக்கனுக்கோ மட்டனுக்கோ என் கடையை சுற்றி வருவல்ல, அன்னைக்கு உன் பிரியாணியில் நான் பேதி மாத்திரையை கலந்து உன்னை பெரியாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணடியாக்கும் என் பேரை மாற்றிக்கிறேன் பேரை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். உமா, சசிஸ்ரீ, ஓமன், முருகன், சத்யா, ஐயப்பன், கூரியா, ஆதிலா, இப்ராஹிம், சபிதா, பொன்மலர், ஓவியா, செல்வம், தமிழ்ச்செல்வம், கனிஷ்கா, நூர்ஜகான், கவிதா, காவியா, சவிதா, வர்ஷா, ஷான்வி, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர் இந்த வீடியோவில் வரலன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் உங்கள் பேரை நாங்கள் சொல்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.